ஹலோ கைஸ், எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் ஸோ 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஃபைனல் வீடியோ 67, 68, 69 3 எபிசோட ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுனால இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. போன சீனில் என்ன நினச்சிட்டு பேப்பர் சொல்லிட்டு இந்த எபிசோட ஸ்டார்டிங் போயிடுங்க. ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங் வந்து 67 எபிசோடு போகிறாங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் வந்து மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த பையனோட அந்த ஒட்டம் வந்து பயங்கர வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இவனோட உடம்பு வந்து கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் 3 ஃபயருமே போய் ஹீரோட ஹார்ட்டை வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அவனை கொஞ்சம் ட்ரிப் பண்ணிட்டு இருக்க. அவனோட எலும்பு எல்லாத்துமே பார்த்து வந்து ஊடுருவி போயிட்டு இருக்கு. இருக்கிற எல்லா இம்பியூரிட்டிஸும் எடுத்துக்கிட்டு இருக்க. அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தலை சுற்றி எக்கச்சேஞ்சு வந்துருக்கு. இப்போ மட்டும் வந்து அப்சர்வ் பண்ணா கண்டிப்பாக பிரேக் த்ரூ பண்ண வாய்ப்பு இருக்குன்னா ஹீரோட சொல்லிட்டு இருக்க மாஸ்டர் வந்து அப்சர்வ் பண்ணுற கண்டிப்பாக மாஸ்டர் என்ன சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுற சொல்லிட்டு இருக்கிற எல்லா அப்சர்வ் பண்ண அவனுக்குள்ள அந்த ஃப்ளேம்ஸ் எக்கச்சக்க கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்குது. அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லா எனர்ஜியுமே போக ஆரம்பிக்க. அந்த கிறிஸ்டல் வந்து திடீர்னு பெரிய பிளாஸ் என்னடான்னு பார்த்தா ஹீரோ வந்து வெற்றிகரமாக பிரேக் த்ரூ பண்ணிட்டான். அதுவும் டேரெக்டாக 3 ஸ்டார் டாடுஷிக்கு பிரேக் த்ரூ இருப்பான். மாஸ்டர் சொல்கிறார் இவன் வந்து 3 ஸ்டார் டாடுஷிக்கு போயிட்டான். ஒரு லெவலையே ஸ்கிப் பண்ணிட்டான் அப்படின்ட்டு மாஸ்டரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. மாஸ்டர் நான் வந்து கைட்ஸாக வந்து பிரேக் த்ரூ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வந்து செகண்ட் லெவலில் வந்து 2 ஸ்டார் டாடுஷ் அது வந்து ஸ்கிப் பண்ணிட்டதுனால ஏதாவது பண்ணிட்டேன். ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்லது தான் நான் சொல்லியிருக்கேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து நீ என்ன பிளான் பண்ணதாக இருக்க ஹீரோ ஒன்று கேட்பான் அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் மாஸ்டர் என்ன பிளானாக வந்து எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கும் தான் நான் இங்கே வந்த முக்கியமான காரணமே. ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல அப்படின்ட்டு கவலைப்படாதான்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எல்டர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்ககிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து தப்பிச்சிருவான். அந்த எல்டர் போய் சொன்ன மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இதில் எல்டர் சொல்லியிருப்பான் வந்து தப்பிச்சிடான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு சந்தேகமான விஷயம் அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து டூவாங்ஸ் போய் வந்து அவர் எப்படி தப்பிச்சிருப்பாங்கிறது எனக்கு இனிமேல் வந்து புரியல மாஸ்டர் அப்படின்னு ஹீரோ வந்து அவன் இருக்கிற குழம்பு சொல்கிறான். எதுக்கு எப்படி இந்த பிளட் அஞ்சு இனிமேல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அப்பா சேஃபாக இருப்பார் அப்படின்னு செஞ்சுட்டு. ஆனால் அவர் எங்கே இருப்பாருன்னு எனக்கு புரியலையே மாஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்னும் பேசிக்கிட்டு வந்ததில் மாஸ்டர் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்த மிஸ்டேக் ஒரு செட்டில் இதை தாண்டி வேறு யாரும் வந்து மாஸ்டர் அவங்க அப்பா வந்து காப்பாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் சேஃபாக கண்டிப்பாக இருப்பார் நான் ஒன்றும் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் அப்பா கண்டுபிடிச்சோம் அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே தப்பிச்சாகணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லா சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஏதோ நான் கண்டிப்பாக நீ இப்போ ஸ்ட்ராங்காக இருக்க கொஞ்சம் ஹீலாட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்ட்டு இந்த இதில் மாஸ்டர் சொல்லியிருக்கா. ஸோ ஹீரோ வந்து இப்போ தான் வந்து அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. மாஸ்டர் நல்லா வந்து இது பண்ணுவேன்ட்டு. ஸோ இது எப்படி அந்த ஜேடு பிரச்சனை எக்ஸீனில் பார்த்தீங்கன்னா குட்டி பாம்பு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு மேலே வந்து அழகாக வந்து ரெஸ்ட் எடுங்க. அந்த ஒரு பழமாக இருக்கும் நல்லா தூக்கிட்டு இருக்கும். திடீர்னு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து கையெடுத்துருவோம். ஏன்னா பார்த்தா அது வந்து குட்டி பாம்பு மசாஜ் பண்ணிட்டு குட்டி பாம்பு கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு எக்ஸீனில் பெரிய குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ரூட் வந்து எடுத்துட்டு குட்டி பாம்பு ஆகா அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுக்குது. அந்த ஃப்ரூட்டுங்க இது சாப்பிட போய் அது மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. எது எப்படி இருந்தாலும் குட்டி பாம்பு மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுது. டெக்ஸீனில் வந்து மாஸ்டர் இதை வாங்கிட்டேன். இதை வந்து எனக்கு வந்து ரேடியம் மார்க்கெட்டில் வந்து எனக்கு கிடச்சிது மாஸ்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பொருள் தான். இதை ரிஃபைன் பண்ணி பார்க்கலாம் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஃப்ளேம் பர்னிங் வேலி அந்த வேலேருந்து ஒரு டெக்னிக்காக ஃப்ளேம் பர்னிங் வேலி. ஆமாம், ஸோ அந்த ஃப்ளேம் பர்னிங் வந்து டூவோ கான்டினென்ட் வந்து ரொம்ப சிறந்ததான ஒரு ஸ்டெட்டு. அது வந்து இந்த மிஸ்டிக் ஸ்டெட் வந்து பயங்கர பவர்ஃபுல்லானது. அவங்க வந்து ஃப்ளேம் ஸ்கில் யூஸ் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இது என்ன டெக்னிக்ன்றீங்களா? ஆமாம், அதுக்குள்ளே என்ன டெக்னிக் இருக்குன்னு எனக்கே வந்து தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஹீரோ நினைக்கிறான். ஸோ மாஸ்டர் கடைசியாக நீங்கள் வந்துட்டு நான் ரிவைவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். நீங்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். சரி மாஸ்டர் இது என்ன டெக்னிக் கேட்டுருக்கேன் கொஞ்சம் அவசரப்படாதா பார்த்துட்டுலாம் சொல்லிட்டு இதில் ஹீரோ வந்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். மாஸ்டர் எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, லாஸ்ட் டைம் அப்படி நடந்தது நான் பவர் தேவையில்லாமல் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசி இவனை பார்த்தா ஹீரோ மாஸ்டரோட பேச ஆரம்பிக்கிறான். ஸோ எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிருவீங்க நான் நம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ வந்து அதில் பேசிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டில் பார்த்தா அந்த இதில் மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. சின்ன பையன் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா. முதல்ல ஒன்றை பார்த்ததுக்கப்புறமா நான் என்ன நினச்சேன் ஃப்ளேம் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு உனக்கு கூட சக்ஸஸ் உண்டா ஒட்டமாக நான் எடுத்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் காலப்போக்கில் உன்னோட டேலண்ட்டை பார்த்துனாவே இந்த நான் எப்படி உங்க கூட இந்த அட்டாச் ஆனே தெரில. ஆனால் வந்து நமக்கு 2 பேருக்குள்ள பாண்ட் வந்து அழிக்க முடியாது தான் எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மாஸ்டர் வந்து இருக்கிற எல்லா உண்மையும் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சார். ஆனால் எனக்கு இப்போ வந்து உங்ககிட்ட வந்து இருக்கிற பாண்ட் ரொம்ப டீப்பாக இருக்கட்டும். மாஸ்டர் கண்டிப்பாக அவங்க வந்து ரிவைவ் பண்ணும். அதுக்கு என்ன தேவைன்னா ஸோ அதுக்கு மொத்தமாக 3 வேன்லி ஃப்ளேம்ஸ் தேவைப்படும். பொண்ணு இருக்குது போ ஃபியூச்சரில் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே இந்த இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னால் கண்டிப்பாக ரிவைவ் பண்ண மாஸ்டர். நீ ரொம்ப கவலைப்படாரா முதல்ல ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணால் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவனை கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல சார் கண்டிப்பாக வந்து நான் அவங்களை ரிமைண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களை காப்பாற்ற மாஸ்டர். அதுக்காக நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நீ இன்னுமே 3 ஃப்ளேம்ஸ் சொல்லணும். ஸோ அந்த ஜெயினான கன்வே அதில் இன்னொரு ஃப்ளேம் இருக்குது. அதுக்கு பேர் ஃபாலன் ஆர்ட் ஃப்ளேம் அப்படின்ட்டு அந்த இடத்துல மாஸ்டர் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டில் குட்டி பாம்பு எல்லாம் வந்து குட்டி தூம்பிட்டு திடீர்னு அது காதுக்கு ஏதோ சென்ஸ் ஆகிறதா. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்து பார்த்தா குட்டி பாம்பு உணர்ந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் கியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தா கத்திக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதுக்கு இது தெரியாமல் நெக்ஸ்ட் சீல பார்த்தா மிஸ்டிக் க்ளவுட் சைடில் வந்து யூனிட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல.
இதுக்கு முன்னாடி வந்து யாரும் வந்து கேட்பாங்க யூன் கேட்பாங்க. ஸோ மாஸ்டர் இப்போ வந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிட்டீங்க கேட்டுருக்க. ஸோ நீ சொல்லு, நீ வந்து லீடராக இருந்துட்டு எதுக்காக வந்து சியோட கொல்லாமட்டா, என்ன ரீசன் யூனியன் அப்படின்னு கேட்டு இவனை கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல நெக்ஸ்ட் யூனியன் சொல்லுவாங்க. ஸோ அவன் என்னை வந்து என் உயிரை ஒரு டைம் காப்பாற்றிருக்கான் இதுக்கு முன்னாடி பார்த்தப்போ. ஸோ அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்று ஒத்துட்டு இந்த கேடன் ஸ்டார்ட் யூ நீ இதனோட லீடர், இந்த செட்டோட லீடர் உனக்கு தெரியுதா இல்லை எத்தனை டிஸ்டர்பன்ஸ் காயப்பட்டாங்க அப்படின்னு கேட்டுருக்கு. இவருக்கு இது பதிலே இல்லை. நான் சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டியா யூஎன் அப்படின்னு கேட்டு உன்னோட இந்த தன்மையால் பார்த்தா எத்தனை பேர் காய்ப்பாங்க. இல்லை மாஸ்டர் நான் அது அப்படி நினைக்கல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீ என்ன ரீசன் சொல்ல போல ஒரு லீடராக நீ கண்டிப்பாக நடந்து நெக்ஸ்ட் டைம் இப்படி நடந்துக்க மாட்டேன்னா நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தேவை ஆன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல நீ மட்டும் எப்படி பண்ணா உனக்கு உன்னை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுதா இல்லையா, நான் சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் மறந்துட்டியா யூஎன் அப்படின்னு வரதுக்கு இருக்கா. இல்லை மாஸ்டர் அப்படிலாம் இல்லைன்ட்டு அவனை போகிறான். ஞாபகம் நீ வந்து இந்த லீடர் அதை ஞாபகம் வச்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் வந்து கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ மாஸ்டர் சொல்லுவார் நான் மட்டும் என்னோட ஸ்ட்ரென்த் கிடச்சிது, அதுக்கப்புறம் யாரை பார்த்து பயப்படுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். மாஸ்டர் உங்களோட ஸ்ட்ரென்த் எந்த லெவலுக்கு இருக்கும், எந்த லெவலுக்கு இருக்குன்னா இப்போ பார்த்தியா அந்த யூன்சங் அவனை என்னால் ஒரே ஒரு அட்டாக்ல வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்குள்ள வந்து சரியான இருந்துச்சு. பேசிட்டு இருக்கும் ஜெடு கொஞ்சம் கொஞ்சம் ஊருக்கு ஆரம்பிச்சு அதுவும் வெட்டி சத்திரி அது கொடுக்குற டெக்னிக் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ மாஸ்டர் பார்த்துட்டு அந்த டெக்னிக் ஃபுல்லாக சுற்றிடுறேன். ஸோ மாஸ்டர் பார்த்து இந்த டெக்னிக் இந்த டெக்னிக் கண்டிப்பாக அந்த ஃப்ளேம் பர்னிங் அந்த வேலையோட தான் இதுக்கு பேர் ஸ்கை ஃபயர் 3 மிஸ்டீரியஸ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லுறது மாஸ்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோ என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கா. இது உண்மையிலும் ரொம்பவே ரேரான டெக்னிக். ஒருத்தர் ஸ்ட்ரென்த்தை கிராஜுவலாக கொஞ்ச நேரத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு உங்கள் லவர் யூஸ் பண்ணல, ஸோ அந்த பொண்ணு அவளோட ஸ்ட்ரென்த்தை பயங்கரம் இன்க்ரீஸ் பண்ணல, அதுவும் இதே மாதிரி சீக்கிரம் டெக்னிக் தான். இந்த மாதிரி டெக்னிக் கிடைத்து ரொம்பவுமே ரேரானதுன்னு சொல்லிட்டு அப்படியா மாஸ்டர் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஆனால் இதில் சோகமான விஷயம் என்னன்னா இதுக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா டெக்னிக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். இதை கொஞ்ச நேரம் தான் மெயின்டைன் பண்ணுற அப்படின்னா வந்து உடம்புக்கு ரொம்பவே கெடுதலாக இருக்குன்னு. ஸோ இதனோட என்ன மாஸ்டர் இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் உடம்பே பார்த்தீங்கன்னா எரிய ஆரம்பிக்கும். அந்த லெவலுக்கு இந்த வலி இது தாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் இதனோட ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமாக இருக்கும், நீ எதிர்பார்க்கணும் எழுது. ஸோ ஒரு லெவலை விட அது வந்து பல மடங்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உண்மையை சொல்ல போனால் ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணால் ஒரு டூசாங் 5 ஸ்டார் டூசாங் ஒரு டூஸுன்னே கொள்ள முடியும். அந்த லெவலுக்கான அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் இதுதான் வந்து அந்த ஃப்ளேம் பர்னிங் இது மாஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுவும் சீக்ரெட்டான டெக்னிக். இப்படிப்பட்ட டெக்னிக் கிடைக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணனா சரி ஓகே மாஸ்டர் இதுக்கு என்னது தேவைப்படும் கேட்டால் ஸோ உன்னோட ஃப்ளேம் தான் கேட்டால் அப்போ என்னோட எவன்லி ஃப்ளேம் யூஸ் ஆனால் கண்டிப்பாக அது பர்ஃபெக்டான மேட்சாக இருக்கும். ஸோ நீ ஃபியூச்சரில் அடுத்தடுத்து எவன்லி ஃப்ளேம் கண்டுபிடிக்கும் போது அடுத்தடுத்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அப்சர்வ் பண்ணுறா சொல்லிட்டு இருக்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிருக்கேன். ஹீரோவோட நெத்திக்குள்ளே பார்த்தா அந்த டெக்னிக் கொஞ்சம் உள்ளே போகாது. ஸோ 3 கலர் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் ஸ்கை ஃபயர் 3 மிஸ்டீரியஸ். ஸோ வந்து தெளிவாக சொல்லிருக்கேன் என்னோட டிசிப்ளின் ரொம்பவுமே அற்புதமான சீக்ரெட் டெக்னிக்ஸ் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் வந்து மாஸ்டர் கொண்டுகிட்டு ஒருத்தனா வந்து போயிட்டு இருக்காங்க. இதில் கொஞ்சமாக வந்து பீஸ்ட் அந்த ரீச்சன் திடீர்னு அந்த எல்டர் வந்து போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அந்த எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே செக் பண்ண பொண்ணில் போய்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொஞ்சமாக அந்த பழத்தை சாப்பிட்டு போயிருக்கான். ஸோ ஓரளவுக்கு அந்த டெக்னிக் அப்சர்வ் பண்ணுறா கொஞ்சமாக வந்து நல்லா வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அது பண்ண கொஞ்சம் நல்லா தப்பிச்சாகும் அப்படின்னு தலைவனா அதில் போய்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அவனை தள்ளி வந்து போயிடுறான். ஸோ மாஸ்டர் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து கொஞ்சம் கேப்டாக போயிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னால் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ யாரான பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மிஸ்டிக் கிளவுட் செட் சேர்ந்து அந்த சீரியஸ் எல்லாரும் வந்து ஹீரோ வந்து துரத்தி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல திடீர்னு ஹீரோ வந்து அட்டாக் வந்து தலைவன் ஜஸ்ட் வந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ போய் வந்து அடிச்சு மயங்க வச்சு. ஸோ இந்த இடத்துல நான் கண்டிப்பாக இருக்கிறது வந்து காட்ட கூடாது. ஸோ கண்டிப்பாக நான் சேஃபாக இருக்கணும்ட்டு தலைவனா அந்த இடத்துல போயிட்டான். நெக்ஸ்ட் சீன் அப்படியே வந்து கொஞ்ச நேரம் போகிறப்பட்டுருக்கான். ஸோ இவன் ஹீரோ கேவில் இப்போ இருந்திருப்பா கேவ் அந்த கேவுக்கு இந்த எல்டர் வந்து ஸோ கண்டிப்பாக அங்கே தான் இருக்கான். பக்கத்தில் அங்கே இருப்பான். எல்லாம் பற்றி அடிங்க அப்படின்ட்டு அவனை ஆரம்பிச்சிடும். ஸோ ஹீரோ பக்கம் அந்த இடத்துல மிஸ்டிக் ரோட் செட் இந்த எல்டர்ஸ் டூ வாங்ஸ் எல்லாம் பறந்து வந்து ஹீரோ எடுத்து வந்துட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஸோ எல்டர்ஸே வந்துட்டு ஹீரோ அந்த எல்டர் கண்டிப்பாக அவனை பிடிச்சி கொள்ள அப்படி சொல்கிறது அப்படின்னா எந்த ஒரு எபிசோட் முடியுது காஷ். ஸோ இந்த எபிசோடுக்கு மறக்காமல் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் சேனல் யாருன்னா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அடுத்த எபிசோட் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 68 எபிசோட். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பேப்பர் நியூஸில் காட்டி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து உட்காந்து அவனு பேசியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது கண்டிப்பாக நான் வந்து மிஸ்டிக் கிளவுட் செட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். அதில் வந்து இந்த மோ கிளான்ஸ் சொல்கிறான் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் இம்பீரியல் ஃபேமிலி நான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் இம்பீரியல் ஃபேமிலி வந்து ஜியா பேசியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து 2 பேரில் அந்த யாரும் முடிவு எடுக்கலாம்னு கேட்டால் ஸோ மிஸ்டிக் கிளவுட் செட் அதுக்கு தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா அவங்க இப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் சியோன் டேலண்டாக இருந்தாலும் அவன் வந்து வளர்கிறதுக்கு இனிமேல் டைம் ஆகும். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த மிஸ்டிக் கிளவுட் பகையை வச்சுக்கலாம். இது நமக்கு வந்து பெரிய ஆபத்தாக வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இவர் பேச டென்ஷனாக ஐசம்பர பேசுறாரு. ஸோ இது வந்து இந்த எம்பையருக்கான நல்ல விஷயம் மாதிரி எனக்கு தெரியல. உங்களோட ஃபேமிலி இம்பீரியல் ஃபேமிலிக்கான வந்து நல்ல விஷயம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச நீ என்ன சொல்லுவார். நான் அவ்வளோ பின்னாடி பேசிட்டு நம்ம காண்டிடன் ஜெய்மா எம்பையருக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் உடனே டென்ஷனாக கிளம்பிடுவார். உடனே ஃபார்மர் சொல்லுவார் ஹாய் கொஞ்சம் நில்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ வேணாம் அப்படின்னு அவன் போட்டு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கலாம். ஸோ
கண்டிப்பாக இந்த இடத்துல ஹீரோ தப்பிச்சு அவனுக்கு இல்லைனா வந்து அந்த ஜெல்ட்ஸ் அந்த 3 ஜெல்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ நார்மலாக மனுஷங்களால் அவங்களால வந்து அந்த லோ லெவலில் வந்து என்னோட சீலை பார்க்க முடியாது. ஆனால் அவங்களுக்கு நல்லாவே என் சீலை வச்சு கண்டுபிடிச்சானோ எங்கே போய் லொக்கேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சான். இந்த பக்கம் ஹீரோவும் போயிடுறான். உடனே மாஸ்டர் ஜாக்கிரதா இருக்கான்னு பேசிக்கோ. திடீர்னு சைடில் 2 பேர் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ தலைவர் நல்ல வேலையாக பார்த்தா அதுவும் தப்பிச்சிருவான். ஸோ அவங்களுக்கு பார்த்தா கத்தி வச்சு விடாமல் ஹீரோ அட்டாக் பண்ணுற ஒரு இடத்துல ஹீரோ 2 பேரும் போட்டு போல அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஒருத்தர் வந்து தூக்கி அடிக்க அவனை போய் விட போகிறான். அவன் நல்ல வேலை ஹீரோ வந்து பிடிச்சிருவாங்க. ஹீரோ ஏன்டா பிடிச்சான்னு பார்த்தா அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டை இருக்கும். அவன் குத்தி இருந்தாலும் ஹத்தியாவது செத்துருப்பான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட விட்டு அவன் வந்து போக. ஸோ ஹீரோ வந்து ஏன் அவனை காப்பாற்றினா அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி பண்ணால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஹீரோ போடுறா பின்னாடி உடனே ஹீரோ எங்கே தாங்கிறான்ற சிக்னலை பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருவாங்க. இதை பார்த்தோன்னு எனக்கு சரியான டென்ஷன் இருக்கிற எல்லாமே ஹீரோ நினைக்கலாம். சே அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே சிக்னல் கொடுத்து பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல வந்தோடனே எனக்கு திட்டா இருக்கலாம். டீ நீ எவன்டா போய் கிட்ட போய் அட்டாக் பண்ண சொன்ன பார்த்தோன்னே சிக்னல் தான் கொடுக்க சொன்னாங்க. நீ யாரா போய் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு சாரி பண்ணுறேன் அவனு சொல்லிடுறா. சே அவனை காப்பாற்றவே கூடாது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு போறேன்னு இருக்க. அந்த இடத்துல எல்லாருமே ஹீரோ துரத்தி கூடுறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல அப்படியே பறந்து போயிட்டு ஹீரோக்கு என்ன புரியல. ஸோ அந்த எல்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பறந்து வர மாதிரி இந்த காட்டுறாங்க. ஸோ அந்த 3 எல்டர்ஸுமே வந்துட்டு இருக்கா. அந்த 3 எல்டர் ஒரு இடம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ கண்டிப்பாக அவனை வந்து பிடிச்ச அவனை அந்த எல்டர் பார்த்தா சொல்லிட்டு இருக்கான். அவனை பிடிச்சினா கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் எங்கே போகிறான்னு பார்க்கலான்றா. இந்த இடத்துல எல்லாரும் பார்த்தா சுற்றி நிற்கிறான். ஹீரோ நினைக்கிறான் இவனுக்கே வந்து ஒரு கவர் நிற்கிறான். சுற்றி இந்த இடத்த சுற்றி வளர்த்துறானுங்க அப்படின்னு ஹீரோவும் பார்த்துக்கிறது அந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக நான் பகல் டைம் படுத்துட்டு இருக்கேன். இந்த எல்டர்ஸ் 3 பேரும் மெடிடேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக வந்து டைமிங் வர வரைக்கும். ஸோ ஹீரோ பார்த்து ஒழிச்சிருக்கா. சரி ஓகே நம்ம நைட் டைமில் போகிறது மட்டும்தான் நம்ம ஒரே அப்போ மட்டும் தான் வந்து ஈஸியாக கிட்ட தப்பிக்க முடியும் அப்படின்னு இருக்க. ஸோ அந்த இடத்துல நைட் டைம் வந்து ஸோ ஹீரோ வந்து நான் பிள்ளை சாப்பிட்டு சரி ஓகே இப்போ கிளம்பியோட நேரம் அப்படின்னு திடீர்னு அவங்க வந்து டூ ஹுவாங் வந்து வராங்க. டூ ஹுவாங் யாரா இருக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து அந்த இடத்துக்கு யார் வந்ததுன்னு பார்த்தோம்னா நம்ம யூஎன் கஸ் உடனே வந்து செக் லீடருக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்ம டிஸ்டர்பன்ஸ் நிறைய பேர் வந்து கொண்டுட்டோம். அப்பாவிங்க நிறைய பேர் கொண்டுகிட்டு இருக்கான். ஸோ நம்ம செட்டோட மானத்தை வாங்கிட்டா நம்ம செட்டை டெஸ்ட் ஆகிட்டா ஃபர்ஸ்ட் கொண்டுட்டா. தயவு செஞ்சு அவனோட சீலை ஆக்டிவேட் பண்ணி அந்த பவர் வந்து அவன் எங்கே இருக்கான்னு காட்டி கொடுங்க எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு லீடர் பற்றி லீடர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ யூனிட் காரதில்ல. ஸோ லீடர் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்றது யூனுக்கு என்ன பண்ணுறது இல்லை. ஸோ யூனுக்கு கொஞ்ச நாள் யோசிச்சு சரி ஓகே நான் இந்த செட்டோட லீடர் தான் நான் அதுக்கு வேறு வழி இல்லைட்டு அவங்க வந்து என்ன தான் பண்ண பார்த்தாலும் ஒன்றும் முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவளே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோட முத்துலேயே குதிரும் அந்த இடத்துல சீலை ஆக்டிவேட் விட. ஸோ ஹீரோ சுற்றி பிரகாசமான ஒளி வந்திருக்கு. ஸோ ஹீரோ நினைக்கலாம் என்னடா அவள் பொசுக்குன்னு அப்படி பண்ணிட்டாங்க முதுகுலேயே அப்படி குத்திட்டாள் அப்படின்னு ஹீரோ வச்சா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா யூனியே பார்த்துருக்காங்க. ஸோ இந்த எல்டர்ஸ் வந்து ஸோ எல்லாரும் அவனை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்டர் கமெண்ட் கொடுக்க அந்த இடத்துக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோ கொல்றதுக்கு பாஞ்சது. ஸோ ஹீரோ எல்லாத்துக்குமே யூயின் பண்ணது நினச்சிங்கன்னா ஒரு மாதிரி மண்டா உடச்சு போயிருக்கான். இவனுக்கு என்ன பத்தில. ஸோ ஹீரோ நினைக்கிறான் இவன் நம்மனது ஏன் தப்பு தான். ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கொஞ்சம் மாதிரி சுயனா ஹீரோ கூட இருக்கலாம். இவனுக்கு என்ன பண்ணுறதில்ல. ஹீரோ ஓடிட்டு இருந்து இந்த யூன் சொல்கிறாங்க என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கொஞ்சம் தப்பிச்சு போயிட்டு நிறைய பேர் துரத்துறான். இந்த பக்கம் யூனும் டென்ஷனாக கையை முறுக்கான். கையை பார்த்தா கிழிச்சிக்கிட்டு அந்த இடத்துல ரத்தம் வந்து கொஞ்சம் வெளியே வரங்க. அந்த அளவுக்கு யூ வந்து மனுஷன் கஷ்டப்படுற மாதிரி அந்த காட்டுறாங்க. இடத்துல நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் ஓடிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த தப்பிச்சு அவனை கண்டிப்பாக நான் தப்பிச்சா மட்டும் தான் பர்ஃபெக்ட் திரும்ப வர முடியுன்னு போயிட்டு ஸோ இருக்கிற எல்லா இடத்துலையும் ஹீரோ கொஞ்சமாக தப்பிச்சு டாச் பண்ணி போயிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு அவனுக்கு எல்லாம் சொல்லிருக்கேன் மாஸ்டர் நான் கண்டிப்பாக இந்த ஹீரோ தப்பிச்சான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு ஐடியா பண்ணுறான். இங்கே நான் தரையில் ஓடி தான் வேலைக்காதுக்கு கண்டிப்பாக நான் வானத்துக்கு போய் தான் பறந்து போய் தப்பிச்சாகணும் அப்படின்னு பின்னாடி துரத்திட்டு. ஸோ இந்த இடத்துல ஹீரோ பற்றி இருக்கிற எல்லாருமே என்னதான் அட்டாக் பண்ணான்னு தொடர்ந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வேறு வழியே இல்லைன்னு தெரிஞ்சு ஹீரோ விடாமல் மாற்றி டாச் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவனை வந்து அதை காட்டு கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்கிறான். ஸோ இருந்தாலுமே அவனுக்கு விட்ட மாதிரியே தெரியல. அவனும் விஞ்ச வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பறந்து போய்கிட்டு இருக்க சுற்றிக்கிற எல்லாமே துரத்துட்டு இருக்கேன். என்னதாவது வந்து ஒரு ஸ்கில் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. அவனுமே அந்த எல்லா மரங்கள் நடுவு மேலே வந்துட்டு இருக்கேன். ஸோ கடைசியாக அந்த எலி வந்து வெளியே வந்துருச்சு. இப்போதை கொல்ல வேண்டியதா அப்படின்னு சொல்லி எல்டரும் வந்து விடாமல் துரத்திட்டு போயிருக்கேன். ஸோ ஹீரோ நினைக்கிறான் ஸோ கண்டிப்பாக இந்த தப்பிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதாவது பறத்த பொருள் எல்டரோட ஸ்பீடு பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த எல்டர் வந்து எல்லாமே டூவாங்ஸாக இருக்காங்க. இவனுக்கு சீக்கிரமாக தப்பிச்சா ஆகணும். அவனுக்கு எல்லாருமே ஹீரோ கூட வந்து எக்கச்சக்க தண்டரிச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு. ஸோ தலைவனுக்கு வந்து ஜஸ்ட் தப்பிச்சிட்டா. ஒரு இடத்துல மாஸ்டரோட பவர் யூஸ் பண்ணி அவனோட நார்மல் விங்ஸ் வந்து ஒயிட் விங்ஸாக மாற்றுறான். ஸோ ஓகே இதாண்டா வேண்டாம் இப்போ ஒயிட் விங்ஸாக மாஸ்டரோட பவர் யூஸ் பண்ணி மாற்றினாலும் அவனோட ஸ்பீடு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை பார்த்து எல்ட்ரோ அவனோட ஸ்பீடு வந்து இனிமேல் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. அவனுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டு இந்த இடத்துல இந்த எல்ட்ரு பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க செஞ்சில். ஸோ அவனுமே வந்து கிட்ட போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ சியோயான் உன்னால் எவ்வளோ வேகமாக ஓட முடியுது ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக அவனுக்கு வந்து அதை ட்ரிக் தான் பண்ண போகிறான்னு ஹீரோ வச்சுட்டு அவனுக்கு வந்து பின்னாடி பேசுகிறாங்க. டே சின்ன பையன் நீ ரொம்பவே சேர்ந்து
ஸ்பீடாக நான் ஓடுறேன். ஆனால் இடம் சொல்லுவா, உங்கள் அப்பா எப்படி கெஞ்சினான்னு தெரியுமா அப்படின்ற வார்த்தை கேட்டு ஹீரோ சரியான டென்ஷன். உங்கள் அப்பா ஃபேமிலிக்கு போய் நான் ஃபஸ்ட் எனக்கு எல்லாமே அடிச்சு நோத்தினா உங்கள் அப்பனை வச்சு ஒரு கேம் விளையாட பற்றி அந்த கேமில் மறக்கவே முடியாது. அவன் வந்து காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹீரோக்கு போ டென்ஷன் ஆகிட்டு ஒரு ஹீரோ சொல்கிறேன், உங்கள் கிளான் இருக்கிற எல்லாரும் வச்சு நான் விளையாடணும், எல்லாருமே அடிச்சு வந்து விளையாடிக்கிட்டு தான் கிளான் நிறைய பேர் கொண்டுறோம். உடனே ஹீரோ அதுக்கு சரியான டென்ஷன். மாஸ்டர் இதை என்கிட்ட கூப்பிட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நாள் ஃபியருங்க அவங்க பாவ தேவையில்லைன்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட விங்ஸை பார்த்தீங்கன்னா நார்மல் விங்ஸ் ஹீரோ இவனை கொன்னே ஆக முடிவு போட்டிருக்கான். அந்த இடத்துல ஹீரோ வந்து மேலே வந்து திடீர்னு அந்த இடத்துல பள்ளத்தாக்கல் போயிருக்கு. அந்த இடத்துல போன் மவுண்டன் மவுண்டன் என்ன காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பற்றி கொஞ்சம் ஊரில் போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக இந்த கொள்ளைக்கு ஒரு படி இருக்கான். கண்டிப்பாக தேடி அவனுக்கு ஹீரோ போயிருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எக்கச்சமாக உடனே வந்து லிட்டில் ஒன் கண்டிப்பாக அவனுக்கு என்ன பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் ஒன் ஏதோ சொல்லி அமைச்சிடும். அந்த லிட்டில் ஒன் அங்கே போக ஸோ ஹீரோ நினைக்கிறான். ஸோ வாங்கடா கண்டிப்பாக சரியான நேரம் இந்த இடத்துல விடாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ துரத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டச் பண்ணிட்டு அந்த இடத்துல எக்கச்சக்க தண்டரைச்சு அடிச்சுக்கிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தப்பிச்சு போயிட்டே இருக்கான். இந்த 3 எழுத்து ஹீரோ விட்டுற மாதிரி எல்லாம் துரத்துக்கிட்டு வந்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ பார்த்தா கொஞ்சம் டாச் பண்ணி அந்த போய்கிட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த இடத்துல காட்டு தீ எரிய ஆரம்பிச்சு எல்லாமே எரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம ஒரு காலத்தில் அந்த 3 எழுத்து வந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஃபீனிக்ஸ் உருவாக்கிட்டு இருக்கா. அந்த ஃபீனிக்ஸ் ஹீரோ விடாமல் துரத்தி வந்துருக்கா. ஸோ ஹீரோ கொஞ்சம் டாச் பண்ணுறது அந்த ஃபீனிக்ஸ் விட்டுற தெரியல. ஸோ ஹீரோக்கு என்னதான் டாச் பண்ணது கிட்ட வந்து ஹீரோ பார்த்தா ஒரு பெரிய ஒரு அட்டாக் ஒன்று வந்து போட்டு விடுங்க. ஸோ அடிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னதான் ஆர்மிக்கெலாம் உடச்சிட்டு கீழே தெரிச்சுட்டு அந்த 3 ஜெல்ருமே கீழே வந்து பறந்து போயிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்து மாட்டிட்டான்டா அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ இருக்கிறத முட்டியாமல் எந்திரிச்சுக்கிட்டு இருக்க அந்த 3 ஜெல்ரு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டு கீழே வந்துருக்காங்க. அவனும் சொல்லிருக்காங்க. ஸோ கடைசியாக நீ வந்து மாட்டிக்கிட்ட உன்னை இதே இடத்துல கொல்ல வேண்டியதான், உனக்கும் உயிர் வேண்டாம் எங்ககிட்ட மண்டி போட்டு பிச்சைடா அப்படின்னு வைக்கிட்டு ஹீரோ இது தாண்டா சரியான நேரம் கரெக்டாக வந்துருக்கீங்கன்னு நீ என்ன பண்ணாலும் எங்களை உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி சொல்லிருக்க. நீ சாக போடா, உன் மரணத்துக்கு ரெடியா இருடா அசியோயான் அப்படின்னு சொல்லிருக்க. உன் ஃபேமிலி அடுத்து தேடி பிடிச்சி நான் உங்கள் ஃபேமிலி ஒருத்தர் கூட ஒட்டுனே ஹீரோ கதான் முடிஞ்சா வாங்கடா அப்படின்னு அவனுக்கு சிக்னல் கூட இந்த எல்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறான். ஸோ ஹீரோ கொடுத்த சிக்னல் பார்த்தா எக்கச்சக்க மாஸ்டர் பார்த்தீங்கன்னா குறுக்கு வந்து அட்டாக் பண்ணுறது. அது ஆக்சுவலி ஒரு பள்ள சங்கத்தில் சுற்றி அவனுக்கு எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அந்த மாஸ்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 3 எல்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்துல சிலந்தி வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸனை பார்த்து அந்த கக்கிடுது. ஸோ ஹீரோ நிற்கலாம். சொல்லிட்டு நீ ரொம்பவே நல்லா பார்த்தா இப்போ அது கண்டனம் அவனு பார்த்தா ஸ்கை ஃப்ளேம் 3 மிஸ்டீரியஸ் சேஞ்ச். அந்த சேஞ்சோட ஃபஸ்ட்டு அந்த சேஞ்ச் யூஸ் பண்ணிருக்க அவனோட ஹேப்பன்லி ஃப்ளேம் லோட்டஸ் கோர் ஹேப்பன்லி ஃப்ளேம் வச்சு யூஸ் பண்ணிருக்க. அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மேஷன் உருவாக ஆரம்பிச்சு. ஸோ ஹீரோ வாய்க்குள்ள ஹேப்பன்லி ஃப்ளேம் வெறியா இருக்கு. ஹீரோட முகம் பார்த்து கூட எல்லாமே வரிகளை உருவாக இருக்குது. ஸோ ஹீரோவும் இதுக்கு வந்து ரெடி ஆகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் முடியுது. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தா 69வது எபிசோடு நான் அதில் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பேப்பர் இமேஜ்லாம் கட்டுங்க போச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இது எல்லாமே கட்டிக்கலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா மாஸ்டர்ஸும் வந்து அட்டாக் பண்ணிட்டு அந்த 3 ஜெல்டர்ஸும் இந்த இடத்துல வந்து இருக்கிற சின்ன சின்ன மாஸ்டர் வந்து அந்த பெரிய மாஸ்டர் 2023 பாய்ஸ் தான் 3 ஜெல்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அந்த 3 ஜெல்டர் பிரிச்சு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பாய்ஸ் கொடூரமான லெவலில் அந்த லெவலுக்கு இருக்கு. இந்த ஜெல்டருக்கு என்ன டைப்னா ஒன்றுமே வேலைக்கு அந்த இடத்துல பெரிய பிளாஸ்டாக நடக்குது. அந்த இடத்துல பெரிய பெரிய பாறையில் உடஞ்சி வீடு இருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா 3 மிஸ்டீரியஸ் ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து பார்த்துட்டு ரெடியாக இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல கொன்னே ஆகணும்னு இருக்கா. இந்த ஜெல்டரும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து பாஜி புஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தா அந்த பாஜின்ற அட்டாக்ஸ் பவரை கேதர் பண்ணிருக்கா. நீ எஸ்டாக போடான்ட்டு தலைவனு பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பாஜி புஷ் அப்படின்றது ஒரு அட்டாக் வந்து அடிக்காம அந்த எல்டர் மேலேயே வந்து அடிச்சு அந்த இடத்துல பெரிய பிளாஸ். அந்த எல்டர் இந்த இடத்துல கருகி போய் சுற்றிக்கிறான் பார்த்துக்கலாம். அந்த எல்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் ஒன்று ரொம்பவுமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருந்தா நீ உண்மையிலேயே சத்தியம் தான். ஆனால் இந்த இடத்துல சாக போட அப்படின்னு எல்டர் பிடிச்சி விட்டுருக்கான். அந்த ஹீரோ பண்ண அட்டாக் அந்த எல்டர் இந்த இடத்துல தடுத்து நிறுத்திருப்பான். செத்து போடான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து எல்டர் இருக்கா. அந்த இடத்துல நம்ம குட்டி பாம்போ பெரிய உருவத்து வந்து எல்டர் வந்து கட்டியத்தை கட்டிச்சு வந்து உள்ளே இழுத்துட்டு போயிருக்கான். கட்டிச்சு அவன் அதே இடத்துல வந்து முழுங்கிட்டு இந்த பாத்தில் வந்து எல்டர் கத்திட்டு இருக்க. வெளியே வந்து பாம்பு பார்த்து சீரிக்கிட்டு இருக்கு. நம்ம எப்பங்களே போய் தான் அந்த இடத்துல இதை பார்க்க இந்த 2 எல்டர் போய் சரியாக வச்சுக்க 2 எல்டர் வந்து கொள்ளுங்க பாம்பு அட்டாக் பண்ணுறது ஹீரோ வந்து முடியலன்னு இருக்கான். இது ரொம்ப கொடூரமாக இருக்கேன் ஒட்டும் போது எரிகிற மாதிரி இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து என் ஃபேமிலிக்கு பண்ண நான் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு ஹீரோ வெறி கொண்டு திரும்பவும் பார்த்து வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி இந்த பக்கம் பவர் பயங்கரமாக இருக்கு. இடத்துல வந்து இங்கே இருக்கிற மிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஹீரோ கொஞ்சம் தப்பிச்சு போயிட்டு இருக்கேன். அந்த இடத்துல அவன்லேயே போய் தானே பார்த்தா அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து விடா மாட்டேன் ஒருத்தர் வானத்தை பறந்துட்டு. ஸோ ஹீரோ கொஞ்சம் தப்பிச்சு போயிடலாம். நான் எப்படியாவது இங்கே கொஞ்சம் தூரம் தப்பிச்சு போயிட்டு வரும். அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு அது ஹீரோக்கு போக கொஞ்சம் மயக்கம் வந்து இருக்கிற எல்லா ஸ்டார்ட் போகிறாங்க. ஒரு கடத்தில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தலையில் கொஞ்சம் மயங்கி விரும்பி அந்த இடத்துல வந்து எல்டர் பார்த்தீங்கன்னா ஃபயர் அஞ்சு கேதர் பண்ணி ஹீரோ வந்து கொள்றது வந்துருக்கு. இந்த பார்க்குற ஹீரோ வந்து யுன்ஷங்
கண்டிப்பாக உனக்காக நான் திரும்ப வருவேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணுற அந்த அட்டாக் வந்து ஹீரோ கட்டுறோம். திடீர்னு அங்கே ஒரு ஐஸ் டிராகன் வந்து இந்த இடத்துல போட்டு பொழந்து வந்து அடிச்சு வந்து தூக்கி தூரடிச்சு யாரா பார்த்தா நம்ம ஐஸ் எம்பரர் பார்த்தா இருக்கிற எல்லா இது ஐஸ் டிராகனை வச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஐஸ் எம்பரர் அங்கே வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கேன். இதை பார்க்குற போது மறந்து போயிட்டு இருக்கேன் ஐஸ் எம்பரர்னு. ஸோ இதை பார்க்குற இந்த எல்லோரும் பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நீ ஏடா இங்கே வந்துட்டு இருக்க ஐஸ் எம்பரர் அப்படின்னு. இந்த நிமிஷத்துலேருந்து உனக்கும் சரி இந்த மிஸ்ட்ரி ஃபேமிலி சார் 2 பேரும் வந்து இந்த மிஸ்ட்ரி க்ளவுட் செட்டு எதிரிகள்றா கண்டிப்பாக உங்களாக கொள்ளுன்னு சொல்லி ஹீரோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். ஐஸ் எம்பரர் சொல்லுவார், ஸோ சியோன் திரும்பி பார்க்காம இங்கேருந்து ஓடுறா, உன்னால எவ்வளோ தூரம் ஓட முடியும் அங்கேருந்து ஓடி தப்பிச்சுவா. ஆனால் ஒரு விஷயம், நீ திரும்ப இங்கே வரும்போது இந்த மிஸ்ட்ரி க்ளவுட் செட்டு இருந்த தட்டையுமே இல்லாமல் அழிக்கணும்டா. ஸோ அதுக்காக வந்து நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்து வாடா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லா இந்த 2 எல்டரும் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நான் ஐஸ் எம்பரர் அட்டாக் பண்ணுறேன். தாலே வெறும் ஐஸ் டிராகனை வச்சு திரும்ப அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேட்டில் பியூராக இருந்துருக்கு. இந்த பக்கம் ஹீரோ போயிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிஸ்டர்ஸ் வந்து எல்லா டிசிப்ளின் ஹீரோ கொடுத்து துரத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஸோ ஹீரோ கொஞ்சம் தாட்ச் பண்ணுறேன். ஒரு கடத்தில் எல்லாருமே கிட்ட வந்துருக்கு. ஹீரோ என்ன பண்ணுறது அவனை பற்றி அடிக்கலாம். திடீர்னு அந்த இடத்துல இந்த யாஃபை வந்து ராம் தான் அட்டாக் பண்ணாத ஒரு மிஷனாக சொல்லியிருக்கேன். ஸோ யாஃபை கூட வந்து அந்த ஷேடோ கார்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல கொண்டு போடுறாங்க. அவனை போன மட்டும் கீழே வந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து ஏன்னாச்சும் ஒன்றுமே புரியல. யாஃபை சொல்லிருக்காங்க, நான் வந்துட்டேன். ஸோ இங்கே எல்லாருமே என் ஃபேமிலியோட சர்வெண்ட்ஸ் ரொம்ப லாயலானு ரொம்ப பவர்ஃபுல்லானுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட மேப் இந்த மவுண்டன் ரீஜனோட மேப் இந்த மவுண்டனை தாண்டி வெளியே போயிட்டு அப்படின்னா இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவங்களுமே போகிறதான வச்சுடுவாங்க. ஸோ ஹீரோ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த யாஃபையே பார்த்துருக்கான். யாஃபை உனக்கு ரொம்பவே நன்றி. ஸோ நீயும் சரி மிஸ்டர் ஹாயும் சரி 2 பேருமே மிட்ரி ஃபேமிலி எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணீங்க. நீங்கள் மட்டும் எல்லாம் இது பண்ணல, இதனால எதுவுமே பண்ணிருக்கீங்க, ரொம்பவே நன்றின்னு இருக்கேன். யாஃபையுமே இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைடா. ஸோ நீங்கள் வந்து சேஃபாக போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் ரொம்ப நன்றி சொல்லிட்டு ஹீரோ மிட்ரி நம்ம ஃபெய்க்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ பழைய மாதிரி தெரிய ஆரம்பிக்கிற இடத்துல. ஸோ வந்து ஃபெய் என்ன சொல்லுறது தெரியுமா, ஸோ நீ சேஃபாக இரு. ஸோ ஆனால் திரும்பவும் நீ வரப்போ வந்து இந்த மிஸ்டேக்களோட செட் அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டு தான் நீ திரும்ப வரணும் சரிங்களா. இவனு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபெய் கட்டிப்பிடிச்சு. ஸோ நீ பண்ணிக்கிட்டு இப்போ நான் 1000 மடங்கு அதிகமாக பண்ணு நினைக்கிறேன். எனக்கு தயவு செஞ்சு வெயிட் பண்ண, நான் சீக்கிரமாக ரொம்பவே நன்றி ஜாஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போக ஆரம்பிப்பேன். இதில் ஃபெய் சொல்லிருக்கான், ஸோ நீ திரும்ப வர்றதுக்காக வந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவனும் பேசிட்டு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ சின்ன வயசில் அவன் டேலண்ட்டை பார்த்து அந்த ஜெய்மா என் பேர் வந்து பார்த்து ஆச்சரியம் நினச்சா. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு டேலண்ட் இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு வேண்டி இருக்குது. நான் வெயிட் பண்ணுறேன் அந்த நாள் வர வேறு அப்படின்னு சொல்ல சியோயானு அப்படின்னு நினைக்கிறதோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து போயிட்டு இந்த பக்கம் வந்து ஐஸ் இருக்கிற எல்லா சீட்டும் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல ஸோ ஹீரோ வந்து நினச்சிட்டு போயிட்டுருக்கான். எப்படியாவது இது போயிடும். இந்த பக்கம் வந்து பிரேக் ஆட்டாக ஹீரோ கொஞ்சம் தாச்சுமே போயிட்டுருக்கான். அந்த இடத்துல ஹீரோ ஒவ்வொரு மரமாக காலச்சு போயிட்டுருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கொஞ்சம் போக இந்த இடமே கொஞ்சம் வந்து இது பவர் ப்ரெஷர் வர மாதிரி இருக்குது. எடடா பார்த்தீங்கன்னா நம்ம யூஎன் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க பவர் ரிலீஸ் பண்ணி வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல. ஸோ யூஎன் வந்து பார்த்து ஹீரோ வந்து நேராக பார்க்குறான். ஸோ திரும்ப வந்து ஹீரோ போட்டுருக்கேன். ஸோ யூஎனுமே வந்து ஹீரோ வந்து பார்க்குறான். 2 பேரும் ஹைட் காட்ட தலைமை வந்து வெப்பன் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல யூஎன் கேட்பாங்க, ஸோ இந்த இடத்துல வந்து நீ வந்து ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து என்ன கேட்குற நீ ஓகேவான்னு கேட்டுருக்க. ஹீரோ வந்து சொல்லுவான், ஸோ ரொம்பவுமே நன்றி, கொஞ்சம் இல்லைனா அந்த கொண்டிருப்பல்ல. ஸோ உன்னை நம்மளுக்கு நீ உன்னால முடிஞ்ச போட்டுருக்க. இதில் யூஸ் சொல்லுவேன், நான் என்ன பண்ண முடியும், நான் வந்து சரி கிளியராக இருக்கேன், இதை தவிர என்னால் எனக்கு வேறு வழி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்னு பேசியிருக்கேன். தயவு செஞ்சு என் கூட அவனுக்கு வந்து நான் மன்னிப்பு வாங்கி தரேன். ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம், தயவு செஞ்சு கூட எல்லா பிரச்சனையும் முடிக்க விட்டுருக்கேன். ஹீரோ இதுக்கிட்ட சரியான டென்ஷன் ஆயிடுறான். நீ நினைக்கிறா இதுக்கப்புறம் நான் வருவேன்ட்டு, நான் எங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, உனக்கு காயப்படுறதுல நான் விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். என்ன பரவாயில்ல, நீ எனக்கு ஆப்பரண்டாக இருந்துள்ள இந்த இடத்துல நீ மட்டும் என்னை வந்து வழிபடல, நான் உன்னையுமே கண்டிப்பாக சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ வந்து பவர் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஜூயினும் எதுவும் பேசாமல் திடீர்னு ஒரு சின்ன பிளாஸ்ட் அடிக்கிறாங்க. ஸோ ப்ளீஸ் என் கூட வந்துட்டு இருக்கா. ஹீரோ எல்லாம் கண்டுக்காமல் பார்த்தா வந்து திரும்ப வந்து போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அந்த பக்கம் ஹீரோ அவனுக்கு ஒரு சின்ன பரவாயில்ல, இவன் இன்னுமே வந்து என்னை வந்து லவ் பண்ணான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சின்ன சந்தோஷம் போட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பின்னாடி ஜூயின் வந்து என்னான்னு அவருக்கு பவர் கேதர் ஹீரோட முதுகுல அட்டாக் பண்ணுறது வந்துட்டு என்னடா அட்டாக் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஹீரோ கவனிக்க திடீர்னு பின்னாடி ஊரடி அவன் என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சீல் இருக்கு, அந்த சீலை வந்து உடச்சிடுவோம். ஹீரோ கேட்பான், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஸோ இங்கேருந்து தயவு செஞ்சு போயிட்டு திரும்ப இந்த பக்கம் எப்பவுமே வந்துடாத. ஸோ நீ உயிரோடு இருக்கணும் ரொம்பவுமே ப்ளீஸ் இந்த பக்கம் வந்துடாத, நீ திரும்ப வந்துடு. அந்த யூனிட்னு சொல்லி இந்த மிஸ்டேக்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக கொள்ள தான் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு நீ சேஃபாக போயிடும். இந்த கேட்டை வந்து ஹீரோ வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்று தெரியல.
யூஎன் இப்போ தான் என் கேவில் பார்த்த யுன்சி அவன் இருக்க இப்படி இருக்கிற யுன்சியை தான் நான் வந்து லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீ வந்து கிளம்புனான் இருக்க இப்போ இருக்கிற யுன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை பற்றி தான் சொல்லியிருக்கான். ஸோ வந்து அதில் யுன்சியோ யூனோ நான் வந்து இப்போ வேற நீ இந்த ரிலேஷன் இங்கே கொண்டு வர கண்டிப்பாக ஃபியூச்சர் நம்ம பார்த்தா நானே ஒன்று அட்டாக் பண்ணி கொண்டு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல உடனே ஹீரோ வந்து நம்ம யூனை கட்டி பிடிச்சிடறாங்க. இந்த இடத்துல அந்த கேவில் நடந்த அந்த நாட்களை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யூனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவும் வந்து அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோவும் அப்படியே ஒரு பேக்ரவுண்டில் ஒரு லவ்லி சாங்கை போட்டுவிட்டு அந்த இடத்துல இவங்க 2 பேருமே வந்து கொஞ்ச நாள் கட்டி பிடிச்சிருமே காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள இடத்த சின்ன சின்ன மெமரி. ஸோ ஹீரோ வந்து யூனுக்காக சமைச்சு கொடுத்தது அவங்க 2 பேருக்கு எப்படி இப்படி இருந்தாங்க எல்லா மெமரிஸுமே 2 பேருக்கு தெரியும். யூனுக்கு தான் ஹைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல 2 பேரும் கிஸ் அடிச்சு நாற்பது கொண்டு ரொமான்டிக் ஃபீலிங் எல்லாமே ஞாபகம் இருக்கா. ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போக ஆரம்பிச்சு அந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடிய ஆரம்பிக்குது கேஸ். விடிய ஆரம்பிச்சு ஹீரோ வந்து விட்டு இருக்கேன். ஒன்று யூன் சொல்லுங்கள். ஸோ தயவுசெய்து திரும்ப வந்துடுறேன்னா உடனே ஹீரோ சொல்லுவான் நான் சொல்கிற மெசேஜ் மட்டும் யூன்ஸ் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் திரும்ப வந்து வருவேன் எவ்ரி வந்து சொல்ல நீ தயவு செஞ்சு திரும்ப வராத தயவு செஞ்சு வந்து நீ கிளம்பிடு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஹீரோ வந்து அதெல்லாம் கேட்குறேன் நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் எனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நான் அதெல்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் நீ வெயிட் பண்ணுற கண்டிப்பாக நான் இன்னும் கொஞ்ச நாள் திரும்ப வரேன் ரொம்பவே நன்றி யூன் அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிக்கிறான். நான் சொன்னது மட்டும் அந்த இன்சூரன்ஸ் கிட்ட சொல்கிறேன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பொறுத்த வந்து ஏக்கமாக யூன் பார்த்துட்டு ஸோ என்னோட எண்ணங்கள் எல்லாமே வந்து திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என் மனசு உன்னை எப்படா திரும்ப பார்ப்பான்னு பண்ணிருக்கேன் ஃப்யூச்சரில் உன்னை பார்ப்பேன் நான் நம்புகிறேன் ஆனால் நல்ல விதமாக இருக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு யூன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சி சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்கே இருந்தாலும் சரி சேஃபாக இருப்பேன் நான் நம்புகிறேன் உனக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன் முடிஞ்சா கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு யூ நினச்சிட்டு அவங்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் பார்த்து அந்த இடத்துல கொஞ்சம் அந்த மவுண்டனை தாண்டி பறந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீரோ நினைக்கலாம் சார் கண்டிப்பாக நான் சீக்கிரமாக இந்த இடத்துல போய் அதான் எனக்கு நல்லா அந்த இடத்துல பார்த்து அந்த மவுண்டனோட உச்சி ஒரு இடத்துல ஜாஃபி முதல் கொண்டு வைசம்பர் முதல் கொண்டு எல்லாருமே ராயல் ஃபேமிலி முதல் கொண்டு எல்லாருமே வந்து ஹீரோ நேரம் வந்து போயிருப்பாங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வைசம் சொல்லுவார் நான் உனக்கு கண்டிப்பாக திரும்ப சீக்கிரமாக பார்ப்பேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிட்ரி ஃபேமிலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்கான். 4 நாள் பார்த்தா அந்த லைஃப் அண்ட் டெத் அந்த கேட்டுக்கு வந்து திரும்ப வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல 4 நாள் கல்டிவேட் போக லைக் சீனில் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டில் வந்து அண்ணன் தம்பி 2 பேர் எக்ஸியோ டிங்கு லின் 2 பேருமே வந்து அந்த அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் போகிறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஃபைனலாக இங்கே வந்து நம்ம வந்து வந்துட்டோம் லிட்டில் ஒன் நம்ம அடுத்த பயணத்துக்கும் ரெடி ஆகிடலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அடுத்த இடம் போகலாம். ஸோ வந்து சொன்னார் எனக்காக நீ வெயிட் பண்ண நான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பறந்து போகுது அப்படின்னா இந்த ஒரு எபிசோட் வந்து இதோட முடிகிறாங்க. ஸோ இந்த எபிசோடு இந்த முடிஞ்சது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பில்லர் சீன் வேறு அது காட்டுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நடந்திருக்கேன். ஸோ அந்த பில்லர் எபிசோடுமே அந்த பில்லர் சீனுமே இதில் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதையும் வந்து பார்த்துட்டு அடுத்து நான் சொல்கிறதில் வந்து கேட்டீங்க அடுத்து சொல்கிறத இம்பார்ட்டன். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்க வேலையை போய் ஹீரோ நினச்சிருக்கான். ஸோ யூனர் நான் வந்து உனக்காக வந்து கேட்டிருக்கேன் அப்படின்ற சின்ன கிளிப்பை போட்டு பார்த்தா எந்த ஒரு எபிசோடை வந்து இதோட வந்து முடிகிறாங்க. ஸோ ஃபைனலாக BTTH எபிசோட் அதாவது வந்து 3 இயர்ஸ் செக்மெண்ட் எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். 69வது எபிசோடு வந்து முடிச்சிட்டோம். ஆல்ரெடி சீசன் 5 நம்ம வந்து கரண்ட்டு கொண்டு வந்துடும். தட் மீன்ஸ் BTTH A to Z ஃபுல்லாகவே வந்து முடிஞ்ச இவ்வளோ நாள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. ஸோ முன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து ஒரு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்தேன். 1.5 வருஷம் ஒரு மாதம் இருக்கும். அந்த ஒரு இதுக்கு முன்னாடி யோசித்தேன். என்ன யோசிச்சேன்னா வந்து என்னடா BTTH இத்தனை எபிசோடு இருக்கே ஷேலோ ஸ்டார் பார்த்து 100 எபிசோடு அந்த ரேஞ்செலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். இதை உண்மையிலேயே வந்து யாராவது முடிப்பாங்களா யாரால முடிக்க முடியுமா நம்மளே சேனல் ஆரம்பித்து முடிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி இந்த நிமிஷம் இந்த 1 மணி ராத்திரியில் வந்து எனக்கு தெளிவாக தெரியுது. ஸோ நானே ஆரம்பித்து நானே கண்டிப்பாக முடிச்சிட்டேன். எங்கேயுமே போதால BTTH A to Z நம்ம சேனலில் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு எல்லா வீடியோவும் காப்பிரைட் வந்து சேனல் ஒரே வீடியோ இருந்தாலும் திரும்ப BTTH சீசன் 1 எபிசோட் 1 ஆரம்பித்து என்னால் முடிக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட நல்லாவே இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா அடுத்து எந்த அனிமே எடுக்கலாம் அப்படிங்கிறத ஓட்டிங் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச அனிமேன்னு சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்லேயுமே வந்து கடைசி வரைக்கும் பார்த்தவங்க சொல்லிட்டு போங்க அடுத்து என்ன அனிமேங்கிறது வந்து நான் அடுத்த அப்டேட்டில் வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்க எல்லாத்தையும் வச்சு ஓட்டிங் வச்சு முடிவு பண்ணிட்டு ஒரு வீடியோ அடுத்து இந்த அனிமே தான் போட போகிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லிட்டு போங்க. பாய் 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 பாய்.